ஹாய் வீடு வீடு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட்டாண்ட இருக்கும். பாருங்க இப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிராஃபிக் செம்ம டிராஃபிக். பாருங்க தாத்தா ஒருத்தர் டிராஃபிக்கில் இருக்கு போயின்னு இருக்கும். நான் அமௌண்ட்டு சொல்லியிருந்தான் தலை இருக்கேன். இப்போ வந்து பல்லாவர சந்தைக்கு தான் போயின்னு இருக்கோம். இங்கே வந்து எப்படி சொல்கிறது, பழைய பொருள் புது பொருள் எல்லாம் கிடைக்கும். இப்போ தார்பாய் இருக்குது, பேனர் இருக்குது, இங்கேயே ரேட்டு கம்மியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சொல்ல போனால் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 50 30 இந்தமாரி ரேட்டில் தான் வரும். கண்டிப்பாக தாம்பரம் சைடு வந்து தாம்பரம் போகிறீங்கன்னா பல்லாவரம் தாண்டி வர மாதிரி இருந்தால் நீங்கள் பல்லாவரம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் 6 o'clockலேருந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சது வாங்கலாம். பல்லாவரம் சந்தை ரொம்ப ஃபேமஸ். ஓகே தேங்க்யூ. ஏன்னா டோக்கன் கண்டிப்பாக டோக்கன் கேட்பாங்க. கன்ஃபார்மாக டோக்கன் இருக்கும். பேகு, சூட் கேஸு எல்லாமே இதுதான். ஃப்ரிட்ஜு வாங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கவனமாக வாங்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஓட்டிக்கிட்டா ஓட்டிக்கலையா ரேட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கொஞ்சம் வந்து சந்தைனா கொஞ்சம் எல்லாம் மிஞ்சி போனால் 100 ரூபா தான். அந்த செப்பல்லாம் பாலிஷ் போட்டு வைக்கிறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பார்த்து தான் வாங்கணும். எல்லாம் தெரியும் தானே. சோஃபாலாம் பார்த்தீங்களா, லேப்டாப்பு வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் ரேட்டெல்லாம். செப்பல் நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வந்து பல்லாவரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து செப்பல் ஷூவு இதெல்லாம் வாங்கிட்டுப்பாங்க வந்து. ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும், இல்லைன்னா எப்படி சொல்கிறது ஏமாற்றிடுவாங்க. இது வந்து பாரிஸ் இருக்குல்ல, பாரிஸ்லேயே மார்க்கெட் இருக்குல்ல, அந்தமாரி குட்டி பாரிஸ் மாரி சென்னையில். பாருங்கள் லேப்டாப்பு சேலை நிறைய இருக்குங்க. வந்து வாங்கி பழக்கம் பார்த்து நல்லா பார்த்து வாங்கினா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்களா, நான் மிஞ்சிப்போம் 400 4000 3000 இங்கே தான் இருக்கும். செப்பல் 600 ரூபா 700 ரூபான்றாங்க. அதே மாதிரி இல்லை, வேறு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் வருவாங்கன்னா பாருங்களேன். இந்த அளவுக்கு எவ்வளோ க்ரௌட் அங்கே போக க்ரௌட் காட்டு அப்படியே பார்த்துட்டே இல்லை. பார்த்தீங்களா இந்த பாருங்கள் பாருங்கள். பழைய டயரு, இரும்பு சாமி, பேகு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளேலாம் 50 தாங்க. பேகு மிளகா கண்ணாடி காலையிலேருந்து இங்கே சுத்தமாக ஒரு மாதம் ரொம்ப டயர்டாக நீங்கள் பேசவும் முடியல, தொண்டை வேறு கட்டிடுச்சு, டயர்டாக வீட்டில் போடலாம். வா 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 கட்டில் பீரோ பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா. ஃப்ரிட்ஜு, பழைய பட்டாம்பட்டி, பேண்ட்டு,
3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு வந்து இந்த அந்த பக்கம் 2 பக்கம் வந்து வருஷம்லாம் இல்லை கண்ணாடி முன்னாடி பழைய இது கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாங்கி போகலாம் மறக்காம மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே வாங்கலாம். தவிர எல்லாமே வாங்கலாம். அந்த பார்த்துக்கலாம். ஃப்ரைடே மார்க்கெட்காக ஃப்ரைடே மார்க்கெட் நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் சொல்லுவோம், இல்லை பழவடை சந்தைன்னு சொல்லுவோம், இல்லை வெள்ளிக்கிழமை சந்தைன்னு சொல்லுவோம். டோட்டலாக சென்னை சிட்டி பீப்புள்ஸுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு வாழ்வாதாரம் மூலாதாரம். ஆமாம், யார் எதை மறந்தாலும் மறப்பாங்க வெள்ளிக்கிழமை. ஆனால் சந்தைக்கு போகிறது மட்டும் மறக்க மாட்டாங்க. வந்துருக்காங்க. அது பாருங்க, அந்த தென்னைமரம்லாம் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு ஜிஎஸ்டிடும். பக்கம் வந்து நான் கேமரா ஓட்ட மாட்டேன், ஏன்னா அங்கே நம்முடைய பையன் கேமரா ஓட்டில் இருக்கிறான். அந்தாண்ட பக்கம் ரயில்வே ட்ராக். அங்கே தான் இருக்கணும். வேலைலாம் ரொம்ப நியாயமாக இருக்கும். இன்னும் ரொம்ப வழக்கமான கஸ்டமர்கள் இல்லை, அவங்களாம் ரொம்ப பார்த்த உடனே அவங்க வந்து அந்த மாதிரி நம்ம 10 ரூபா 5 ரூபா அதிகம் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம வீக்கெண்டெல்லாம் வராதுங்க. நம்ம உட்காந்து வாங்கிக்கணும். கடையிலலாம் போய் வாங்க முடியாது. கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா அவங்க சாவடிச்சு கத்திரிக்காய், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவாடு, கடுகு, உப்பு, தக்காளி நிறைய இருக்கு. காதல் போட்டாங்கட, காது வச்சுட்டே இருக்க கல்யாணம் பண்ணியா குட்டிக்குவாங்க. காதல் வலுப்பெறலைன்னா கல்யாணம் பண்ணிக்கூடாது. கல்யாணம் பண்ணால் போயிடும், செத்து போய் அர்த்தம். ஆமாம், வாசி பாப்பாருங்க. தாடி கட்டும் போது நல்ல நேரம் போகுது, நல்ல நேரம் போகுது, நல்ல நேரம் போகுது அப்படின்ட்டா காதல் இந்த மாதிரி விஷயம். அதெல்லாம் வந்து மனநடிப்பு. வாங்கம்மா வாங்க, மாலை கருவாடு, கருவாடு கல்லை
தேன் வாசனை இது வரைக்கும் அடிக்குங்க. அதிகமாக போனால் காய்கறி மார்க்கெட் புரியாம வாழ்ந்த குழப்பமான மனநிலை தான் இருக்கும். ஆமா, குழப்பமான மனநிலையில நீங்க வாங்கி அவங்களை காலி பண்ணலாம். ஆமா, ஒரு வாரம் அவர் அட்மிட் ஆகணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து எல்லா மாதிரி காணா போயிடும். இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு போனவனே அழுது. அதுதான் நான் டாக்டர்லாம் போகல, திட்டு பசங்க அந்த டாக்டர்லாம் இப்போ வந்து அந்த த்ரிசூல் வீடியோ ஆன் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடம் பேர் திருசூல். ஏர்போர்ட் நீங்கள் மக்களாக சொல்கிறோம்ல, ஏர்போர்ட் திருசூல். அங்கேருந்து இந்த மாதிரி தான் அது